Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நாம யூஸ்ஃபுல்லான 10 கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி கிச்சனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வேலைக்கும் ரொம்ப ஈஸியாகும், பொருட்களும் பாழாகாது. டிப் நம்பர் 1, முதல்ல நாம் குக்கர் பற்றி பார்த்துக்கலாம். குக்கரில் நம்ம பருப்போ அரிசியோ வைக்கும்போது இந்த மாதிரி விசில் வரும்போது தண்ணிலாம் ஸ்ப்ளிட் ஆகி மேலே வரும். அப்படி வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு நாம் குக்கரில் பாதி பகுதிக்கு மேலே எதையுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. பாதி பகுதி கீழே தான் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ண பிறகு அது மேலே நம்ம ஒரு 1/2 கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இது தண்ணி மேலே வராமல் அவாய்ட் பண்ணணும். அடுத்தது நாம் குக்கரோட மூடி, அதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீம் வென்டில், ஏர் வென்டில் 2 இருக்கும். இந்த ஸ்டீம் வென்டிலையும் ஏர் வென்டிலையும் நாம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். அப்படி ஆயில் அப்ளை பண்ணோம்னா அது வழியாக தண்ணி மேலே வராது. நெக்ஸ்ட் இந்த பருப்பு ஏதாவது மேலே வந்தோட அதில் அடைச்சிக்காது. நாம் சிறு பருப்புலாம் வேக வைக்கும்போது இந்த பருப்பு வந்து இதில் அடைச்சிட்டா கூட விசில் சவுண்டு வராமல் மூடி கூட சில டைம் ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆயில் நம்ம இந்த 2 வென்டிலையும் அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி இப்போது ஸ்டவ்வில் வச்சிடலாம். அடுத்தது நம்ம வெயிட் செக் பண்ணிக்கணும். நம்ம வெயிட்லேயும் சில டைம் வந்து இந்த பருப்புலாம் அடைச்சிருக்கும். அதுவும் நம்ம வெயிட் அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ இந்த மாதிரி இதை 3 பார்ட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். வெயிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாருங்கள் டேப்பில் காட்டும்போது தண்ணி வந்து அந்த 3 வென்ட்லேயும் வெளியே வரும் நல்ல ஃபோர்ஸாக. இப்போ நம்மளோட வெயிட் க்ளீன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வெயிட்டை அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொடச்சி நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் நம்ம வந்து வைக்கும்போதே வெயிட் போட்டு வைக்காமல் ஸ்டவ்வில் வச்ச பிறகு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டீம் நமக்கு லைட்டாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி இந்த டைமில் நாம் வெயிட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த விசில் சவுண்டு வரும்போது தண்ணி மேலே வராது. அவ்வளோதான். இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணி மேலே ஸ்ப்ளிட் ஆகி வராது. டிப் நம்பர் 2, இந்த டிப் நம்பர் 2ல் வந்து நம்ம பழங்களை குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வாழைப்பழம் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு கயிறு மாதிரி கட்டி கடைகளில் எப்படி வைப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா பழம் நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும், கருப்பாகவும் ஆகாது. இந்த மாதிரி நம்ம பச்சையாக நம்ம வாழைப்பழம் வாங்கி இந்த மாதிரி கூட பழுக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள் இந்த கயிறில் நம்ம ஒரு சின்ன அட்டை இந்த மாதிரி ஒரு 4-5 ஃபோல்டாக பண்ணி நம்ம நாட் போட்டு கீழே வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதுக்கு மேலேயும் நம்ம அந்த மாதிரி கட்டி வச்சுக்கலாம். இதுக்காக தனி ஸ்பேஸ்லாம் வேண்டாம். நாங்கள் லாஃப்டில் வந்து பாத்திரம்லாம் போட்டு வைக்கிற பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸுக்கு கீழே தான் நாங்கள் ஒரு பெரிய அட்டையில் கட்டி அந்த பாக்ஸுக்கு கீழே வச்சுருக்கோம். ஸோ அந்த கயிறு வந்து நல்லா நமக்கு தாங்கும். இது போல் நம்ம கட்டி ஃப்ரூட்ஸை தொங்க விட்டோம்னா வாழைப்பழம் கெட்டு போகாது. அதே சமயம் வாழைப்பழத்தை மற்ற பழங்களும் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது மற்ற பழங்களும் கருப்பாகிடும், இதுவும் கருப்பாகிடும். ஸோ வாழைப்பழத்தை இப்படி நாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 3, இதில் நாம் பழங்களை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சில பழங்களை நாம் தோல்லாம் ரிமூவ் பண்ணாமல் தான் சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட பழங்களை நாம் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதோட நாம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இதுக்கு வந்து ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கிறேன். இந்த லெமன் ஜூஸ் தான் நமக்கு நேச்சுரல் க்ளீனராக யூஸ் ஆகும். இது நல்ல ஒரு கிருமி நாசினியும் கூட. இதோட நீங்கள் தேவைப்பட்ட சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா நம்ம இதை அலசி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளோட ஃப்ரூட்ஸ் வந்து க்ளீன் ஆகிடும். ஏன்னா எப்போவுமே ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய கை மாறி தான் வரும் நமக்கு கடைகளில். ஸோ அப்படியே சாப்பிடாம இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக க்ளீன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டிப் நம்பர் 4, இதில் நாம் உருளைக்கிழங்கு எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம உருளைக்கிழங்கு அப்படியே ஃபுல்லாக போட்டு வேக வச்சோம்னா அந்த தோல் நமக்கு ரிமூவ் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் வேகிறதுக்கும் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நாம் ஆஃபாக கட் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு கூட ஒரு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வெந்து வந்த பிறகு உருளைக்கிழங்குல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம இந்த ஆஃபாக கட் பண்ணி போகிற தொட்டு சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். தோல் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகி வருது. இதை நமக்கு ஃபுல்லாக வேக வச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஆஃபாக நம்ம கட் பண்ணி போடும்போது ஈஸியாக அப்படியே நமக்கு தோல் வந்துடும். அதே சமயம் நமக்கு டைமும் சேவ் ஆகும், கேஸும் மிச்சமாகும் சீக்கிரம் வேகிற தொட்டு. அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. டிப் நம்பர் 5, இதில் வந்து நாம் மல்லி இலைகளும் புதினாவும் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதாவது கொத்தமல்லி
நம்ம கொத்தமல்லிலாம் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே அதோட வேர் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் தேவையில்ல அந்த புல்லெல்லாம் கூட சில டைம் இருக்கும், அதோட நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்குன்னு ஒரு பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணி அதில் நம்ம டிஷ்யூ போட்டுக்கணும். அடியில் வந்து நல்லா ஃபுல்லாக டிஷ்யூ கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நம்ம அப்படியே கொத்தமல்லியை ஸ்டோர் பண்ணிட வேண்டியதான். கொத்தமல்லி வச்சு கொத்தமல்லி மேலேயும் அந்த டிஷ்யூ வந்து நல்லா நமக்கு கவர் ஆகி வரணும். அப்போ தான் நமக்கு கொத்தமல்லி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே க்ளீன் பண்ணி வைக்க முடியாது. சில டைம் நம்ம காலையில் நேரத்தில் பிஸியாக இருப்போம் குக்கிங்கில். அப்போ இந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். அடுத்ததாக புதினாவும் அதே போல் தான் அதை கட்டி இருக்கிற அந்த வாழை நாரை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வேர் பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி அந்த பாக்ஸில் நம்ம அடிப்பகுதியில் இந்த மாதிரி டிஷ்யூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நம்ம புதினாவை வச்சு புதினாவையும் அதே போல் டிஷ்யூவில் க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணி நம்ம பாக்ஸை மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இது நமக்கு 10 நாள் கிட்ட கூட நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் சொல்கிற எல்லா டிப்புமே வந்து நான் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிவிட்டு தான் இதை சொல்கிறேன். அடுத்ததாக நீங்கள் டைம் கிடைக்கும்போது கொத்தமல்லியும் புதினாவும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி அதோட பாக்ஸில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தேவையானப்போ ஈஸியாக எடுத்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் அப்புறமா இதை க்ளீன் பண்ணி அதே பாக்ஸில் போட்டு வச்சிட்டேன். இது நான் எடுத்து உங்களுக்கு காட்டும்போது ஆக்சுவலாக 5 days ஆகிருக்கு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி கவரில் ஸ்டோர் பண்ணும்போது அதை நமக்கு ஃபுட் கிரேட் கவரில் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அதுலேயே எனக்கு புதினாலாம் சீக்கிரமே மஞ்சள் ஆகிடும், அப்புறம் அழுகியும் போயிடும். அதே சமயம் கொத்தமல்லி அப்படி தான் மஞ்சள் ஆகி அழுகி போயிடும். ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது நான் உங்களுக்கு எடுத்து காட்டும்போது 5 days ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது போல் நீங்களும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தனித்தனியாக வச்சிட்டிங்கன்னா குக்கிங் அப்போ ஈஸியாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம கீரைகளை கூட இந்த மாதிரி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கண்டெய்னர் வச்சோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டிப் நம்பர் 6, இதில் நாம் லெமனை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லெமன் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே ஒரு டவல் வச்சு நல்லா நம்ம அதை தொடச்சி எடுத்துக்கலாம். எல்லா லெமனையும் இந்த மாதிரியே நம்ம தொடச்சி எடுத்து வச்சாச்சு. அவ்வளோ. இப்போ நாம் இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு டிஷ்யூ எடுத்து அதில் நம்ம ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே டிஷ்யூ யூஸ் பண்ணாமல் ஒரு டிஷ்யூவில் ஆஃப் மட்டும் ஒரு லெமனுக்கு போதும். இதை பாருங்கள், இது 2 ஆஃபாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இல்லை ஒரு கார்னர்லேருந்து வச்சு நாம் அப்படியே இந்த லெமனை நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம வைக்கிற பாக்ஸுக்கு அடியிலையும் ஒரு டிஷ்யூ போட்டுடணும் நம்ம. அப்போ தான் அது அந்த ஈரப்பதம் இருக்காது. இதே போல் எல்லா லெமனையும் நம்ம ஆஃபாக கட் பண்ணி எடுத்த டிஷ்யூவில் நல்லா ஃபோல்டு பண்ணி உள்ளே அந்த பாக்ஸ் நம்ம எதில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த கண்டெய்னர் நம்ம எல்லா லெமனையும் வச்சிடலாம். அவ்வளோதான், எல்லா லெமனையும் நம்ம அந்த கண்டெய்னரில் வச்சாச்சு. இப்போ நம்ம வச்ச உடனே அதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது போல் நம்ம கண்டெய்னரோட அடிப்பதில் டிஷ்யூ ஆட் பண்ணி அது மேலே ஒவ்வொரு லெமனும் தனித்தனியாக அந்த மாதிரி டிஷ்யூவில் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது பாருங்கள் 5 days கழிச்சு நம்ம எடுத்து காட்டுறேன். அப்படியே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக பச்சை மிளகாவை நம்ம இதே போல் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதோட காம்பு பகுதியை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த சின்னதாக இருக்க பச்சை மிளகாய் எங்கள் வீட்லேயே காய்ச்சது. ஸோ இதையும் நாம் அதே போல் ஸ்டோர் பண்ண போகிறோம். எல்லா பச்சை மிளகாய் நம்ம இந்த மாதிரி காம்பு பகுதியை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஸ்டோர் பண்ணுற பாக்ஸில் நாம் அடிப்பகுதியில் டிஷ்யூ ஆட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம காம்பு பகுதி ரிமூவ் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாலாம் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டு அது மேலே திரும்பவும் அந்த டிஷ்யூ போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அதோட மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது நமக்கு எத்தனை நாள் ஆனாலும் நமக்கு கெட்டு போகாது, அழுகி போகாது. டிப் நம்பர் 7, இது நம்ம ஃப்ரிட்ஜில் வரக்கூடிய அந்த பேட் ஸ்மெல்லாம் எப்படி போக்குறதுன்றது தான். இதுக்காக நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கப் வரைக்கும் பேக்கிங் சோடா அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நம்ம இந்த பவுலை வந்து ஃப்ரிட்ஜோட ஒரு கார்னரில் நம்ம அதை வச்சிடலாம். வச்சுட்டோம்னா நமக்கு அந்த பேட் ஸ்மெல்லாம் வராது. சில டைம் நமக்கு பால் கெட்டு போகலாம், சீஸ் கெட்டு போகல, புளிச்ச மாவு அந்த மாதிரி இருந்தால் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அப்போ நமக்கு இந்த மாதிரி வச்சோம்னா நமக்கு அந்த ஸ்மெல்லாம் வராது. அதே சமயம் இதை நம்ம 2 to 3 monthஸில் நம்ம இதை மாற்றணும். அப்போ தான் நமக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு லெமனில் கூட நீங்கள் இந்த மாதிரி பேக்கிங் பவுடரை ஜஸ்ட் டிப் பண்ணி அந்த லெமனை கூட நீங்கள் ஃப்ரிட்ஜோட ஏதாவது கார்னரில் வச்சாவோட அதுவும் உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். டிப் நம்பர் 8, இதில் நாம் க்ளீனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த க்ளீனிங்காக ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கலாம். அதில் நம்ம சால்ட்டு, நெக்ஸ்ட்டு அதோட நாம் சோப் பவுடர், அதாவது நமக்கு வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற சோப் பவுடர் நீங்கள் லிக்விடாக வச்சுருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சால்ட்டும் வாஷிங் பவுடரும் ஆட் பண்ணியாச்சு. இதோட நான் லெமன் ஜூஸ், அதாவது ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதுக்கேற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கிறேன்.
அதோடு நம்ம பேக்கிங் சோடா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா ஆட் பண்ண பிறகு நமக்கு அதில் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும். நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வாஷிங் லிக்விடை யூஸ் பண்ணால் தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாமே நான் பவுடரை ஆட் பண்ண தொட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வச்சு தான் நாம் சிங்க்கு வாஷ் பேஷன் எல்லாமே க்ளீன் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நாம் ஃபஸ்ட்டு சிங்க்கு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த டேப் கிட்ட பாருங்கள் எவ்வளோ கருப்பாக அந்த பகுதியே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். இது நல்லா நமக்கு பளிச்சுன்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நாம் இந்த லெமன் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் இந்த தோலை வெறும்னு அப்படி தூக்கி குப்பையில் போடாமல் இதை இந்த மாதிரி நம்ம டேப்பை அடிக்கடிக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம்னா நல்லா நமக்கு க்ளீனாகி வந்துடும். பாருங்கள் இப்போ நான் வெறும் லெமன் வச்சு தான் தேய்ச்சேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப் இது வெறும்னே ஸ்க்ரப் தான், நான் லிக்விட் எதுவுமே யூஸ் பண்ணல. அது ஜஸ்ட்டு நம்ம தேய்ச்சி விட்டு அலசணும்னா பாருங்கள் டேப் பாருங்கள் இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த லெமனும் ரொம்ப யூஸ்ஃபுல் தான். லெமன் தோலை தூக்கி போடாமல் நீங்கள் செய்கிறப்பெல்லாம் இந்த லெமன் தோலை ஜஸ்ட் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலுமே போதும். டேப் எப்போவுமே நமக்கு க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நம்ம சிங்க்கை க்ளீன் பண்ணிக்கலாம். சிங்க் க்ளீன் பண்ணும்போது ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா அதை யூஸ் பண்ணுறோம், அதுக்காக நம்ம கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கலாம். போட்டு நம்ம இந்த டேப் நாங்கள் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணல, அதனால் இந்த டேப்பில் உப்புக்கரை அதிகமாகவே படிஞ்சிருக்கும். இதையும் நாம் இந்த சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணலாம். இது நல்லா தேய்ச்சி நம்ம எடுக்கும்போது கொஞ்சமாக க்ளீன் ஆகி தான் வந்தது. ஏன்னா நமக்கு ரொம்ப வருஷம் உப்புக்கரை படிஞ்சிருந்தால் அதை நீங்கள் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து தான் பண்ணோம். கத்திலாம் கீறி அப்படிலாம் எடுத்து தான் நாம் அதை க்ளீன் பண்ண முடியும். நம்ம ரெடி பண்ண இந்த சொல்யூஷனை வச்சு நம்ம கொஞ்ச நாட்களாக இருக்கிற உப்பு கரையை மற்ற கரைகள்லாம் சீக்கிரமாகவே நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த டேப்போட இது யூஸ் பண்ணுற டேப் இதுக்கு பின்பகுதியெலாம் நல்லா நமக்கு வெள்ளையாக வந்துருச்சு, நல்லா க்ளீன் ஆகி வந்துருச்சு. அந்த ரவுண்டில் மட்டும் கொஞ்சம் அந்த சால்ட்லாம் எடுக்க முடியல, மற்றபடி நல்லாவே க்ளீனாக இருக்குது. இந்த பழைய டேப்பும் பாருங்கள் நல்லா க்ளீனாக இருக்குது. பாருங்கள் உங்களுக்கு கிட்ட பார்த்தா தெரியும், கீழே ரொம்ப கருப்பாக இருந்ததெல்லாம் நல்லா போயிடுச்சு. அந்த ரவுண்டில் இருக்க அந்த உப்பு கரை மட்டும் தான் கொஞ்சம் எடுக்க முடியல. அடுத்தது நாம் சிங்க்கும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு நாம் நல்ல ஒரு காய்ந்த துணியில் தொடச்சி எடுத்துடணும். ஈரத்தெல்லாம் தொடச்சி எடுத்த பிறகு நம்ம ஆர்டினரி யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர், அதாவது பவுடர் எந்த பவுடர்னாலும் இருக்கலாம். நான் இங்கே பாண்ட்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அதுக்காக அதை நான் யூஸ் பண்ணுறேன். இது நம்ம பவுடர்லாம் அது மேலே கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு காய்ந்த துணியை வச்சு நல்லா நம்ம அந்த சிங்கை தொடச்சி எடுத்தோம்னா நமக்கு பளிச்சுன்னு இருக்கும். நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணாலும் இந்த ஸ்டீல் சிங்க்கெல்லாம் நமக்கு பழசு போல் இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி நல்லா கழுவின பிறகு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம பவுடர் அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி துணியில் வச்சு நல்லா தொடச்சோம்னா நமக்கு பளிச்சுன்னு இருக்கும் சிங்க்கு. அந்த ஸ்டீல் சிங்க் நமக்கு பார்க்குறதுக்கே புதுசு போல் நல்லா ஜொலிக்கும். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், பவுடர் போடாத பகுதியும் போட்ட பகுதி. இப்போ பாருங்கள் அடுத்த பகுதியில் நான் பவுடர் அப்ளை பண்ணி திரும்ப ஒரு துணியில் வச்சு நல்லா நான் அதை தொடச்சி எடுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சிங்க் பளிச்சுன்னு சூப்பராக புதுசு போல் ஆகிடுச்சு. இதே சொல்யூஷன் வச்சு நம்ம அடுத்ததாக வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணலாம். இதுவும் சேம் தான். நமக்கு இந்த சொல்யூஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இதெல்லாமே ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்து தான் உங்களுக்கு லோட் பண்ணுறேன். அடுத்தது அந்த வாஷ் பேஷன் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக அந்த உப்பு கரை படிஞ்சு தண்ணி போகிற வெண்ட்லாம் கூட அவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்குது. இந்த சொல்யூஷன் போட்டு நான் ஒரு ஆர்டினரி ஸ்க்ரப் வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். அவ்வளோ நல்லா க்ளீனாக ஆகிடுச்சு, எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அதுவும் தண்ணி போகிற அந்த வெண்ட்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெயின் கூட போயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் க்ளீன் பண்ணும்போது தண்ணி போகிற வெண்ட்டில் அந்த ஸ்ட்ரெயின் போகாது. பட் இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ண தொட்டு அந்த தண்ணி போகிற வெண்ட்டில் இருக்க அந்த ரவுண்டில் இருக்க பாருங்கள் அந்த ஸ்ட்ரெயின் எவ்வளோ க்ளீனாக போய் பளிச்சுன்னு இருக்குது. டேப்பும் நல்லா க்ளீனாக ஆகிடுச்சு. அப்புறம் வாஷ் பேஷன் பின்னாடி இருக்க டைல்ஸ் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸியாக அந்த சொல்யூஷனை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பட் ரொம்ப வருஷம் இருக்கிற உப்பு கரெல்லாம் போகிறது கொஞ்சம் கடினம் தான். இதை வச்சு நீங்கள் பாத்ரூம் டைல்ஸோ பாத்ரூம் டேப் இல்லைன்னா பாத்ரூம் டோர், நம்ம பிவிசி டோர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம், அதில் இருக்க உப்பு கரெல்லோட எடுக்கலாம். ரொம்ப வருஷமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி தான் க்ளீன் பண்ணணும். பட் இந்த சொல்யூஷன் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். அதே போல் டால்கம் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம கேஸ் ஸ்டவ்லாம் நல்லா க்ளீன் பண்ண பிறகு அது மேலேயும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி விட்டோம்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். முக்கியமாக இது ஸ்டீல் ஸ்டவ்வுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எஃபெக்டிவாக இருக்கும். பட் கிளாஸ் ஸ்டவ்வுக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லை. அடுத்த டிப் பார்க்கலாம். டிப் நம்பர் 9. அடுத்ததாக நாம் மேடை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக நான் 2 ரசக்கற்பூரம், அதாவது நேப்தலின் பால்ஸ் இது எடுத்திருக்கேன்.
இது இல்லைன்னா நீங்கள் கற்பூரம் கூட எடுத்துக்கலாம். ரெண்டுத்துல எது உங்களுக்கு அவைலபிளோ அதை எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு வார்ம் வாட்டரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடாக்கணும் தண்ணி, அதில் போட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி இடித்து கூட போட்டுக்கலாம். நாம் இதை போட்டு நல்லா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் நல்லா தண்ணியில் இறங்கிடும். இது இறங்கிட்ட பிறகு நாம் எப்போவுமே சமைச்சு முடித்த உடனே ஒரு 10 நிமிஷம் நம்ம டைம் எடுத்து கேஸ் ஸ்டவ், டைல்ஸு இந்த மாதிரி மேடெல்லாம் நம்ம ஒரு ஈர துணி வச்சு துடைச்சி விட்டோம்னா எப்போவுமே க்ளீனாக இருக்கும். ஈர துணி வச்சு துடைச்ச பிறகு நாம் இந்த நாப்தலின் பால்ஸோட தண்ணி இதில் நாம் நல்ல ஒரு துணியை முக்கி எடுத்து அந்த ஈர துணியில் மேடை, கேஸ் ஸ்டவ், நெக்ஸ்ட் டைல்ஸ் இதெல்லாம் நம்ம துடைச்சி விட்டோம்னா எறும்பு, இந்த சின்ன சின்ன காக்ரோச், இந்த கரப்பான் பூச்சிகள் இதெல்லாம் வராது நமக்கு. ஏன்னா அந்த வாசனைக்கு அது வராது. இந்த மாதிரி டெய்லியுமே நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம மேடை, டைல்ஸு, கேஸ் ஸ்டவ் இதுக்கிட்டலாம் கரப்பாம்பூச்சியோ இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன எறும்புகளோ இது மாதிரி வராது. ஸோ இது போல் நாம் கிச்சனை பூச்சிகள் இல்லாமல் க்ளீனாக வச்சுக்கலாம். அதே போல் கேஸ் ஸ்டவ் கீழவும் நீங்கள் நல்லா ஈர துணி வச்சு துடைச்ச பிறகு இந்த நாப்தலின் வாட்டர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி துடைச்சி விட்டிங்கன்னா அது கீழவும் எறும்புலாம் வராது, பூச்சிகளும் வராது. ஸோ நம்ம எப்போவுமே கிச்சனை க்ளீனாக வச்சுக்கலாம். டிப் நம்பர் 10. இது நாம் டீ போடுறது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல பால் கொதித்து வந்த பிறகு நம்ம டீ தூள் அதில் ஆட் பண்ணோம்னா இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நமக்கு ஆட் பண்ண பிறகு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா அந்த டீ தூளோட அந்த ஜூஸ்லாம் பாலில் நல்லா இறங்கி அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். குடிக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டீயோட ஸ்மெல் நீங்கள் முதலே ஆட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப காஞ்சி ஒரு மாதிரி இருக்கும் வாசனையே. இது மாதிரி பாருங்கள், டீயோட கலரே எவ்வளோ நல்லா இருக்குது. அந்த கலரும் நல்லா இறங்கியிருக்கும். அதோடய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டீ போட்டு குடிச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த வடிகட்டின டீ தூளை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி 5 நிமிஷம் ஊற வச்சு நம்ம செடிக்கு யூஸ் பண்ணோம்னா அது நல்ல உரமாக இருக்கும், செடிகளும் செழிப்பாக வளரும். இந்த வீடியோவில் பார்த்த எல்லா கிச்சன் டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.